பிரண்டையில இருக்கிற கால்சியம் தான் எலும்பு வலியை குணப்படுத்துறதுக்கு உதவுதுன்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல. பிரண்டையில கிட்டத்தட்ட 9 விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பாஸ்பரஸ், அயன், பொட்டாசியம், மெக்னீசியம் மாதிரியான நிறைய மினரல்ஸும் இருக்கு. இவ்வளவு சத்துக்களை அது நம்ம உடம்புக்கு தரணும்னா அது மண்ணுல இருந்து தான் அதை எடுத்தாக்கணும். மண்ணுலயோ இல்ல வேலிலேயோ அது படர்ந்து வளரும் போது அதோட கணுக்கள்ல இருந்து நிறைய வேர்கள் வரும். அந்த வேர்கள் மண்ணுல பதிஞ்சு அது மூலமாவும் அது சத்துக்களை உறிஞ்சு எடுத்துக்கும். ஆனா தொட்டில வச்சு வளர்க்கும் போது சத்துக்கள் கிடைக்கலன்னா அந்த பிரண்டை ஒழுங்கா வளராது. ஏற்கனவே ரோஜா செடி இருந்த தொட்டில அம்மா பிரண்டையை நட்டு வச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு அது சரியாவே வளரல. அதுக்கப்புறமா பாதி ஆட்டு உரத்தையும் கூட கொஞ்சம் சாம்பலையும் கலந்து இந்த தொட்டில போட்டப்ப ரொம்ப ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நிறைய கணு வேர்களை பூமியில பதிய வச்சிருக்கிறதுனால அது நிறைய சத்துக்களை எடுக்குது. இதனோட மெயின் வேர் பகுதி பாதிக்கப்பட்டா கூட இந்த பிரண்டை செடிக்கு எதுவும் ஆகாது. ஆலமரத்தை அதனுடைய விழுதுக்கு தாங்கி நிக்கிற மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா பிரண்டையை தரையில வச்சு வளருங்க. இது எலும்புகளுக்கு மட்டும் இல்ல, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ், இம்யூனிட்டி சப்போர்ட், பீரியட் கிராம்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஸ்கின் ஹெல்த் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு பிரண்டை நல்லது. ஷேர் பண்ண தகவல் ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.